ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, நீங்கள் தேவதையாக ஆகணும்னா அதற்கு முன்னாடி கண்டிப்பாக பிராமணனாக ஆக வேண்டும். மனிதர்லேருந்து தேவதைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் மனிதன் தேவதையாக ஆக முடியாது. யார் பிராமணர்களாக ஆகிறாங்களோ அவங்க தான் தேவதையாக ஆக முடியும். அதாவது யார் பிரம்மாவோட வாய் மூலமாக பிறவி எடுக்கின்றார்களோ, சிவபாபானால் தத்தெடுக்கப்படுகிறார்களோ, அப்படிப்பட்ட பிராமணர்கள் தான் தேவதையாக ஆக முடியும். இப்போ பாபா இப்பொழுது ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இந்த படிப்பு மூலமாக தான் நீங்கள் தேவதையாக ஆகிறீங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, மற்ற சத்சங்கங்களுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, மற்ற எந்த சத்சங்கங்கள் போனாலும் அங்கே போகணும், உட்காரணும், கேட்போம், அவ்வளோதான், எந்த குறிக்கோள் கிடையாது. ஆனால் இங்கே பாபா சொல்கிறாங்க அப்படி கிடையாது, இங்கே உங்களுக்கு குறிக்கோள் இருக்குங்கிறார். இந்த சத்சங்கத்துக்கு வந்தீங்கன்னா இது சத்சங்கமாகவும் இருக்குது, பாடசாலையாகவும் இருக்குது. இங்கே நீங்கள் படிக்கணுங்கிறார் பாபா. இங்கே படிக்கணும், குறிக்கோள் இருக்குது, நான் மனிதன்லேருந்து தேவதையாக மாறணும். மேலும் அங்கே செலவு பண்ணி அலைஞ்சு தெரிஞ்சிங்க, ஆனால் இங்கே அலையிறதுக்கான செலவு பண்ணுறதுக்கான எந்த விஷயமும் இல்லைங்கிற. அங்கே எவ்வளோ இழந்துட்டீங்க ஒவ்வொரு இடமா அலைந்து. ஆனால் இங்கே பாபா சொல்கிறாங்க வருமானமே வருமானமாகும். எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ, தாரணை செய்கிறீங்களோ, மற்றவங்களையும் செய்ய வைக்கிறீங்களோ, அந்தளவுக்கு உயர்ந்த பதவியை நீங்கள் அடைவீங்க. அவ்வளோ வருமானம் சேமிப்பாகுங்கிற, அவ்வளோ உயர்ந்த படிப்பை நீங்கள் இப்போ படிக்கிறீங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ இந்து தர்மம் என்பது ஒரு தர்மமே இல்லை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தான் இந்து தர்மம்னு மாற்றிட்டாங்க. இதை நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிறார். எப்படி சன்னியாசிகள் ஆத்மா வசிக்கக்கூடிய இடம் பிரம்மம், அந்த பிரம்ம தத்துவத்தை ஈஸ்வரன்னு சொல்லிட்டாங்க, கடவுள்னு சொல்லிட்டாங்க. அப்படி மாற்றி சொன்னது மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான்னு பேர் மாறும்போது, பாரதம்ங்கிற பேரை ஹிந்துஸ்தான்னு மாற்றும்போது இங்கே வசிக்கக்கூடியவங்களையும் ஹிந்துக்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லைங்கிற, இதை நீங்கள் புரிய வைங்க. பாரத கண்டம் தான் இது, யாருமே இந்துஸ்தான் கண்டம்னு சொல்கிறது இல்லைங்கிற. நீங்கள் எல்லாருமே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான், ஹிந்து தர்மம்னு ஒரு தர்மம் இல்லைங்கிறத புரிய வைங்க. அதே போல் தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தமோ பிரதானம் ஆகும்போது தன்னை தேவதா தர்மம்னு சொல்லிக்க முடியல, ஹிந்து தர்மம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் தேவதா தர்மத்தில் இருந்தவங்க வேறு பல தர்மத்துக்கும் மாறிட்டாங்க. புத்த தர்மத்தை, கிறிஸ்துவ தர்மத்தை, இஸ்லாமிய தர்மத்தை சேர்ந்தவங்களாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ ராஜயோகத்தை, இந்த படிப்பை கற்றுக் கொடுத்து மீண்டும் தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களாக மாற்றுங்கள்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, சுயதர்ஷன சக்கரம் என்பது கிருஷ்ணனோட கையில், நாராயணனோட கையில் காட்டிட்டாங்க. ரெண்டு பேருக்கு என்ன சம்மந்தம்னு தெரியாது. அப்போ புரிய வைங்க, கிருஷ்ணனும் நாராயணனும் ஒன்று தான், ரெண்டு பேரும் ஒருத்தர் தான்னு புரிய வைங்க. அந்த சக்கரம்ங்கிறது ஹிம்சை செய்கிறதுக்கான சக்கரம் இல்லை. அந்த சக்கரம் போய் எல்லாரோட தலையை வெட்டிட்டு வர்றதுக்காக. அந்த சக்கரம் அகிம்சையான சக்கரம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்களை அழிக்கிறதுக்கான, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்களை அழிக்கிறதுக்கான சக்கரம்னு சொல்லுங்கள். உண்மையில் அது தேவதைகள்கிட்ட இருக்கக்கூடிய சக்கரம் இல்லை, சுயதர்ஷன சக்கரம் பிராமணர்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தான் இப்பொழுது இந்த முழு சிருஷ்டியை பற்றியும் தன்னை பற்றிய ஞானமும் இருக்குங்கிறார். அதனால் நீங்கள் தான் சுயதர்ஷன சக்கரதாரி. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் ஆத்மாவை பற்றியும் புரிஞ்சுக்கிறீங்க, பரமாத்மாவை பற்றியும் புரிஞ்சுக்கிறீங்க. பக்தி மார்க்கத்தில் பரமாத்மாவை பற்றி எப்படியெல்லாம் நிந்தனை பண்ணிட்டாங்க, கல் மண் அணுவில் இருக்காரு. ஆனால் ஆத்மாவை அப்படி கல் மண்ணில் இருக்கிறதா சொல்கிறது இல்லைங்கிற. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் முக்தி ஜீவன் முக்தி கிடைக்கிறதில்ல. இங்கே தான் உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான உயர்ந்த வழி என்பது கிடைக்கின்றதுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 21/6/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தேவதையாக ஆவதற்கு முன்னால் கண்டிப்பாக பிராமணனாக ஆக வேண்டும். பிரம்மாவின் கமலவாய் குழந்தைகள்தான் உண்மையான குழந்தைகள். அவர்கள் ராஜயோக படிப்பின் மூலம் தேவதையாக ஆகின்றனர். கேள்வி, மற்ற சத்சங்கங்களிலிருந்து உங்களுடைய சத்சங்கம் எந்த விஷயத்தில் தனிப்பட்டதாக இருக்கிறது? பதில், மற்ற சத்சங்கங்களில் எந்த ஒரு குறிக்கோளும் இருப்பதில்லை. மேலும் செல்வங்கள் போன்றவை அனைத்தையும் இழந்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சத்சங்கத்தில் நீங்கள் அலைவதில்லை. இது சத்சங்கமாக இருப்பதுடன்
பாடசாலையாகவும் இருக்கிறது. பள்ளியில் பாடம் படிக்கின்றனர், அலைவதில்லை. படிப்பு என்றால் வருமானமாகும். எந்த அளவிற்கு நீங்கள் படித்து தாரணை செய்து மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு வருமானமாகும். இந்த சத்சங்கத்தில் வருவது என்றால் நன்மையே நன்மையாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் தான் இந்த காதுகளின் மூலம் கேட்கின்றார்கள். அதாவது ஆத்மா தான் இந்த உடல் மூலமாக கேட்கின்றது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை அடிக்கடி கேட்பதின் மூலம் புத்தி அலைப்பாய்வது நின்று ஒரு நிலை பெற்றுவிடும். இப்போ பாபா புத்தி அலைப்பாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு, உங்களை நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, ஷரீரமாக பார்க்காதீங்க, ஷரீர சம்பந்தமாக உங்களை நினைக்காதீங்க, அப்பயே உங்களோட புத்தி அலைப்பாய்வது நின்றுவிடுங்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து அமர்ந்து கொள்வார்கள். அடிக்கடி இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா படிக்கும்போது கூட ஆத்மா நான் தான் இப்போ படிச்சிட்ருக்கேன், அப்போ உடல் சம்பந்தப்பட்ட எல்லா உணர்வுகள் சிந்தனைகள்லேருந்து விலகிடுவாங்க. நாம் இங்கே தேவதையாக ஆவதற்காக வந்துள்ளோம் என்று குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இங்கே வர்றோன்னா நமக்கு குறிக்கோள் இருக்குது. நாம் என்ன ஆகணும், மனிதன்லேருந்து தேவதையாகும். நாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கின்றோம். சிவபாபா பிரம்மா மூலமாக நம்மை அவருடையவராக தத்தெடுத்திருக்கிறார். பிராமணர்களாகிய நாம் படிக்கின்றோம். பிராமணர்கள்னால என்ன, முதல்ல படிக்கிறோம். என்ன படிக்கின்றோம், பிராமணனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக படிக்கின்றோம். எப்படி யாராவது குழந்தைகள் கல்லூரிக்கு செல்கிறார்கள் என்றால், நாம் இப்பொழுது படித்து இன்ஜினியர் டாக்டராக ஆகின்றோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அதுபோலவே இங்கே நாமும் இங்கே வரோம், படிக்கிறோன்னா என்ன ஒரு பதவி அடையிறதுக்காக நம்ம படிக்கிறோம், என்ன டிகிரி வாங்கிறதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு தான் படிக்கிறோம். இங்கே அமர்ந்த உடனேயே புரிந்து கொள்வார்கள், நீங்களும் கூட பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகின்றீர்கள் என்றால் நாம் பிராமணனிலிருந்து தேவதையாக ஆவோம் என்று புரிந்து கொள்கிறீர்கள். எந்த காலேஜுக்கு போகிறாங்களோ, இன்ஜினியரிங் காலேஜ் போனால் நான் இன்ஜினியராக தான் போகிறேன்னு புரிஞ்சுப்பாங்க. அதே போல் தான் இங்கே வந்தவொடனே இங்கே வரவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க, தேவதையாக ஆகிறதுக்கு படிக்கிறோம். மனிதனிலிருந்து தேவதையாக என்று பாடப்பட்டுள்ளது. ஆனால் யார் ஆகின்றார்கள் மனிதனிலிருந்து தேவதையா? பிராமணர்கள் தான் ஆகிறாங்க. இந்துக்கள் அனைவரும் தேவதையாக ஆகுவதில்லை. உண்மையில் ஹிந்து என்பது ஒரு தர்மமே இல்லை இல்லையா? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மங்கிறதான் அப்படி மாறி இப்படி இந்துன்னு ஆயிடுச்சு. ஆதி சனாதன தர்மம் அது இந்து தர்மம் இல்லை. யாரிடம் வேண்டுமானாலும் இந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தது, யார் அதை படைச்சதுன்னு கேளுங்க, குழம்பி விடுவார்கள். யாருன்னு ஒருத்தரை சொல்ல முடியாது. ஞானம் இல்லாமல் இந்த பெயரை வைத்து விட்டார்கள். ஹிந்துஸ்தானில் வசிக்கக்கூடியவர்கள் தங்களை இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். இருக்கக்கூடிய இடத்தோட பேர் ஹிந்துஸ்தான் அப்படின்னு பாரதம்லேருந்து ஹிந்துஸ்தான்னு மாறும்போது அப்போ ஹிந்துன்னு சொல்லிட்டாங்க. உண்மையில் இதனுடைய பெயர் பாரதமாகும், ஹிந்துஸ்தான் இல்லை. பாரத கண்டம் என்று சொல்லப்படுகிறதை தவிர ஹிந்துஸ்தான் கண்டம் என்று சொல்லப்படுவதில்லை. பாபா அழகாக சொல்கிறாங்க, ஹிந்துஸ்தான்கிறத ஒரு கண்டமாக சொல்கிறதில்ல, பாரத கண்டம் தான் சொல்கிறாங்க. இது பாரதமாகும். எனவே அவர்களுக்கு இது என்ன கண்டம் என்பதே தெரிவதில்லை. தூய்மையற்று இருப்பதின் காரணமாக தன்னை தேவதை என்று புரிந்து கொள்ள முடிவதில்லை. தேவி தேவதைகள் தூய்மையானவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அந்த தர்மம் இல்லை. கீழே வந்தவுடனே நம்மளால் அந்த மாதிரி உயர்வாக நினைக்க முடியல. மற்ற அனைத்து தர்மங்களும் இருந்து வருகிறது. புத்த தர்மம், இப்ராஹிமியருடைய இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவ தர்மம், மற்றபடி ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. தேவதா தர்மம் தான் அப்படி மாறிடுச்சு. இந்த இந்துஸ்தான் என்ற பெயர் வெளிநாட்டினர் வைத்தார்கள், நம்ம வச்சதில்லைங்கிற. தூய்மையற்றவர்களாக இருந்த காரணத்தினால் தங்களை தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ளவில்லை. அப்படி நம்மளை ஏற்றுக்க முடியல. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மிகுந்த பழைய தர்மம் என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். ஆரம்பத்திலிருந்து வந்த தர்மம் எது? தேவி தேவதா தர்மம். முதல் தர்மம் என்ன வந்தது?
இந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது சத்தியுகத்தில் தேவதா தர்மம், இந்து தர்மம் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், பிராமணர்களாக ஆகிவிட்டீர்கள். பிராமணனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக படிக்கின்றீர்கள். இந்துவிலிருந்து தேவதையாக ஆவதற்கு படிக்கின்றீர்கள் என்று கிடையாது. பிராமணிலிருந்து தான் தேவதா, பிராமணனிலிருந்து தான் தேவதையாக ஆகின்றீர்கள். இதை நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும். தன்னுடைய தர்மம் என்னங்கிறத ரைட்டாக புரிஞ்சுக்கணுங்கிற. இப்பொழுது பாருங்கள், நிறைய தர்மங்கள் இருக்கின்றது, அதிகமாகி கொண்டே செல்கின்றது. சின்ன சின்ன தர்மங்கள்லாம் வருது. எப்பொழுதெல்லாம் எங்காவது சொற்பொழிவாற்ற சென்றீர்கள் என்றால் இதை பற்றியெல்லாம் புரிய வைப்பது நல்லதாகும். இப்பொழுது கலியுகம், அனைத்து தர்மங்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. படத்தை வைத்து புரிய வைத்தீர்கள் என்றால் பிறகு நான் இப்படி இருக்கின்றேன், நான் இந்த பதவியில் இருக்கின்றேன் என்ற கர்வம் எல்லாம் உடைந்துவிடும். நம்ம இந்த தர்மம், இந்த பதவி இதெல்லாம் விட்டுட்டு தன்னை ஒரு ஆத்மான்னு புரிஞ்சுப்பாங்க. நாம் தமோ பிரதானமாக இருக்கின்றோம் என்பதையும் புரிந்து கொள்வார்கள். முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து விட்டீர்கள் என்றால் பிறகு இந்த பழைய உலகம் மாற வேண்டும் என்பதை காட்டுங்கள். முதல்ல பாபாவுக்கு புரிய வைங்க, அப்புறம் கலியுகம் எப்படி மாறப்போகுதுங்கிறத சொல்லுங்கள். இல்லை எடுத்த உடனே உலகம் அழிய போது மாறப்போகுதுன்னு சொல்லாதீங்க. நாளுக்கு நாள் படங்கள் கூட அழகாகி கொண்டே இருக்கிறது. பள்ளிகளிலெல்லாம் எப்படி வரைபடம் குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது இல்லையா, மேப்பு காட்டி புரிய வைக்கிறாங்க. அதே போல தான் உங்களுடைய புத்தியில் இதெல்லாம் இருக்க வேண்டும். நம்பர் 1 வரைபடம் இதுவே ஆகும் இல்லையா, சிருஷ்டி சக்கரம். திருமூர்த்தியும் இருக்கின்றது. 2 உருண்டையிலும் சத்தியுகம் மற்றும் கலியுகம் இருக்கின்றது. பாபா திருமூர்த்தியோட படத்தை சொல்கிறேன். திருமூர்த்தியை பற்றி புரிய வைங்க, சத்தியுகம் கலியுகம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் புரிய வைங்க. இப்பொழுது நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். நடுவில் இப்போ நம்ம சங்கம யுகத்தில் இருக்கோம். இந்த பழைய உலகம் விநாசம் என்பது ஆகிவிடும். ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். ஹிந்து தர்மம் என்பது ஒன்றும் கிடையாது. எப்படி சந்நியாசிகள் வசிக்கின்ற இடமான பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல இந்துஸ்தானத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். அவங்க பிரம்மத்தையே கடவுள் ஈஸ்வரன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க ஒரு தவறு பண்ணுறது போல தான் இவங்களும் ஒரு தவறு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறார். யாரிடமாவது நல்ல குணங்கள் இருந்தது என்றால் இவரிடத்தில் தேவதை குணம் இருக்கின்றது என்று கூறுவார்கள். இவங்க ஒரு தேவதை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? தெய்வீக குணங்கள் இருக்கிறதுனால. இந்த ராதாகிருஷ்ணன் சுயம்பரத்திற்கு பிறகு அவர்களே லக்ஷ்மி நாராயணாக ஆகின்றார்கள். ராதாகிருஷ்ணங்கிறது அவங்களுடைய குழந்தை பருவம். அவங்க பெருசானவன லக்ஷ்மி நாராயண். அவரை விஷ்ணு என்று சொல்லப்படுகிறது. 2 பேரும் சேர்ந்து கம்பைண்டாக விஷ்ணுவாக காட்டுறாங்க. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அனைவருடைய சித்திரங்களும் இருக்கின்றனர். ஆனால் யாரும் இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். பாபாவை தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். பகவான் என்ற வார்த்தை வாயில் வராத மனிதர்களே இருக்க மாட்டார்கள். கடவுளே, பகவானே அப்படின்னு சொல்லாதவங்க இருக்க முடியாது. பகவானை நிராகாரணமானவர் என்று சொல்கிறார்கள். பகவானுக்கு உடல் இல்லை, நிராகாரனும் சொல்கிறாங்க. நிராகார் என்பதின் அர்த்தம் கூட புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறீர்கள். ஏக் ஓம்கார் நிராகார்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அர்த்தத்தை புரியாமையே சொல்லியிருக்காங்க. கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியுடையவர்களாக நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள். இந்த ஞானம் பாரதவாசிகளுக்காக தான். அப்படின்னா 33 கோடி தேவி தேவர்களுக்கு தான், மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்ல. மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க கேட்கவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. மற்றபடி இவ்வளவு வளர்ச்சி எவ்வாறு ஏற்படுகிறது, மற்ற கண்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன என்பதையெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம் இல்லையா. சொர்க்கமாக எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது. அங்கே பாரத கண்டத்தை தவிர வேறு எந்த கண்டமும் இருக்காது. இப்பொழுது அந்த ஒரு தர்மம் இல்லை, மற்ற அனைத்தும் இருக்கின்றது. ஆலமரத்தின் உதாரணம் மிகவும் துல்லியமானது. எப்படி தாய் மரம் அழிஞ்சு போயிடுது, அதிலிருந்து வந்த கிளைகள்லாம் அப்படியே இருக்கு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அந்த அடித்தளம் என்பது இல்லை. மற்ற முழு மரமும் நின்று கொண்டிருக்கிறது. தாய் மரம் இல்லாமல் கிளைகள்லாம் இருக்குது, மற்ற தர்மங்கள்லாம் இருக்குது. எனவே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது, ஹிந்து தர்மம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக ஆகியுள்ளீர்கள். தேவதையாக ஆவதற்கு முதலில் கண்டிப்பாக பிராமணனாக ஆக வேண்டும். பரமாத்மாவை தெரிஞ்சு அவருக்கு குழந்தையாகணும்.
சூத்திர வர்ணம் மற்றும் பிராமண வர்ணம் என்று சொல்லப்படுகிறது. 2 பேருக்கு என்ன? உச்சக்குடுமி, பாதம், 2க்கு எவ்வளோ வித்தியாசம். சூத்திர ராஜ்யம் என்று சொல்ல மாட்டார்கள். ராஜா ராணி இருக்கிறார்கள். தேவி தேவதைகள் மகாராஜா மகாராணியாக இருந்தார்கள். இங்கே இந்து மகாராஜா மகாராணி. பாரதம் ஒன்றுதான், பிறகு தனித்தனியாக எப்படி ஆகிவிட்டது? அங்கே தேவதைகள் மகாராஜா மகாராணியாக இருந்தாங்க. இப்போ பாரதத்தில் மனிதர்கள் அவங்க இந்துக்களாக இருக்காங்க, அவங்க மகாராஜா மகாராணியாக இருந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. பாரதம் ஒன்றுதான், பிறகு தனித்தனியாக எப்படி ஆகிவிட்டது? இல்லை, பாரதத்துலேருந்து எவ்வளோ பிரிஞ்சு போயிடுச்சு. அவர்களுடைய பெயர் அடையாளத்தையே மறைத்து விட்டார்கள். அந்தளவுக்கு தேவி தேவதைகள், ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களை அவ்வளோ அது மாறி போயிடுச்சு. வெறும் சித்திரங்கள் மட்டுமே இருக்கின்றன. நம்பர் 1 சூரிய வம்சமாகும். ராமரை சூரிய வம்சம் என்று சொல்ல முடியாது, லக்ஷ்மி நாராயண தான் சொல்ல முடியும். இப்பொழுது நீங்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்களாக ஆகுவதற்காக வந்துள்ளீர்கள், சந்திரவம்சிகளாக ஆகுவதற்காக இல்லை. இது ராஜயோகம் அல்லவா? சத்தியுகத்தில் நீங்கள் உயர்ந்த பதவி அடைய தான் இங்கே படிக்கிறீங்க. நாம் லக்ஷ்மி நாராயணாக ஆவோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது, மனதில் குஷி இருக்கிறது. மகாராஜா மகாராணியாக ஆக்குவதற்காக பாபா நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது சத்திய நாராயணனுடைய உண்மையிலும் உண்மையான கதையாகும். இதை கேட்டால் நாராயணா ஆயிடலாம். முன்னால் நீங்கள் பிறவியாக சத்தியநாராயணனுடைய கதையை கேட்டீர்கள், ஆனால் அவை உண்மையான கதை இல்லை. பக்தியில் எவ்வளோ சத்தியநாராயணனோட கதை எவ்வளோ முறை கேட்டோம், பல பிறவியா, ஆனால் அது உண்மை இல்லை. பக்தி மார்க்கத்தில் ஒரு பொழுதும் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகவே முடியாது. முக்தி ஜீவன் முக்தியை அடைய முடியாது. அனைத்து மனிதர்களும் கண்டிப்பாக முக்தி ஜீவன் முக்தியை அடைகிறார்கள். எல்லாரும் கலியுக கடைசியில் ஒன்று முக்தி அடைவாங்க, அப்புறம் கொஞ்சம் பேர் ஜீவன் முக்தியும் அடைகிறாங்க. இப்பொழுது அனைவரும் பந்தனத்தில் இருக்கிறார்கள். எப்போ? கலியுக கடைசியில். மேலிருந்து இன்றைக்கு கூட ஆத்மா வந்தது என்றால் ஜீவன் முக்தியில் வருமே அன்றி ஜீவன் பந்தனத்தில் வராது. மேலிருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆத்மா அப்போ தான் கீழே இறங்கி வராங்க நடிக்கிறதுக்காக. அப்படின்னா இப்போ கலியுகத்தோட கடைசியில் வந்தாலும் அந்த ஆத்மா ரொம்ப சுகமாக இருப்பாங்க. அந்த ஆத்மாவுக்கு நிறைய சக்தி இருக்கும். ஜீவன் முக்தியில் இருப்பாங்க. வந்த உடனே சுகம் சாந்தி தான், எந்த கஷ்டம் கிடையாது. ஜீவன் பந்தனம் இல்லை. பாபா சொல்கிறாங்க, அதனால தான் பாதி காலம் ஜீவன் முக்தியிலும் பாதி காலம் ஜீவன் பந்தனத்திலும் வரும். அவங்களோட டைம் எவ்வளோ அந்த சிருஷ்டியில் நடிக்கிறதுக்கு பாதி அனுபவிப்பாங்க. இந்த விளையாட்டு இப்படி உருவாக்கப்பட்டுள்ளது. நாடகம் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லையற்ற விளையாட்டில் நாம் அனைவரும் நடிகர்கள். இங்கு நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் இங்கே வசிப்பவர்கள் அல்ல. இதுதான், இந்த பூமி தான் நம்மளோட சொந்த வீடு, அப்படி இல்லை. எப்படி வருகிறோம் என்று அனைத்து விஷயங்களையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். மேலிருந்து வந்திருக்கீங்க, பரம்தாம் தான் உங்களோட வீடுன்னு சொல்கிறார். நிறைய ஆத்மாக்கள் இங்கேயே மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இல்லை, வந்தவங்க எல்லாம் பிறவி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை முழு உலகத்தின் வரலாறு புவியியல் புத்தியில் இருக்கிறது. எப்படி மக்கள் தொகை அதிகமாகுது, வந்தவங்க என்ன ஆகுறாங்க, எங்கிருந்து வந்திருக்காங்க, எங்கே போகணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லையற்ற தந்தை மேலே அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார்? எதுவும் தெரிந்திருக்கவில்லை. ஆகையினால் அவர்களுக்கு துச்ச புத்தி என்று சொல்லப்படுகிறது. கடவுள் என்ன தான் செய்கிறாருன்னு கூட தெரியாது, எப்போ இந்த பூமிக்கு வராருன்னு தெரியாது. நீங்களும் துச்ச புத்தியுடையவர்களாகவே இருந்தீர்கள். இப்பொழுது பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையை பற்றி புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் ஏழைகள், சாதாரணமானவர்கள் தான் அனைத்தையும் தெரிந்துள்ளீர்கள். ரொம்ப பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் இங்கே வரதில்லை. நீங்கள் தூய்மையான புத்தியுடையவர்களாக மாறுகின்றீர்கள். சுத்தமானவர்கள் என்று தூய்மையானவர்களை தான் சொல்லப்படுகிறது. துச்ச புத்தியுடையவர்கள் அப்பவித்திரமானவர்களாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் என்னவாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் என்று பாருங்கள். அந்த குஷி இருக்கணும். எப்படி இருந்த நாம் எப்போ ஆயிட்டிருக்கோம். பள்ளியில் கூட படிப்பின் மூலம் உயர்ந்த பதவியை அடைய முடியும் அல்லவா? யார் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நல்லா படித்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நல்ல உயர்ந்த நிலைக்கு போயிட முடியும். உங்களுடைய படிப்பு உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். இதன் மூலம் நீங்கள் ராஜ்ய பதவியே அடைகிறீர்கள்.
அவர்கள் தானம் புண்ணியம் செய்வதன் மூலம் ராஜாவிடம் பிறவி எடுக்கிறார்கள். துவாபரிக ராஜாவாகணும்னா நிறைய தான புண்ணியம்லாம் செய்யணும். இப்போ அடுத்த பிறவியில் ராஜா வீட்டில் போய் பிறவி எடுக்கலாம். ஆனால் பாபா இங்கே என்ன சொல்கிறார், நீங்கள் படித்தாலே உயர்ந்த பிறவிக்கு போயிடலாம். பிறகு ராஜா ஆகிறார்கள். ஆனால் நீங்கள் இந்த படிப்பின் மூலமாகவே ராஜா ஆகிறீர்கள். பாபா கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றேன். பாபாவை தவிர வேறு யாரும் ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. பாபா தான் உங்களுக்கு ராஜயோக படிப்பினை படிப்பிக்கின்றார். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றீர்கள். நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகிவிடுங்கள் என்று பாபா ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொண்டு நிராகார பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் சத்தியுகத்தில் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுகிறீர்கள். எவ்வளோ ஞானம் இருக்கோ அவ்வளோ உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதை புரிய வைப்பது மிகவும் சுலபமாகும். இப்பொழுது தேவதை தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை. அப்படி ஆகலை இன்னும். அனைவரும் மற்ற தர்மங்களுக்கும் மாறிவிட்டார்கள். வேறு தர்மங்களுக்கும் தேவதைகள் பிரிஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் யாருக்காவது புரிய வைத்தால் முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுங்கள். முதல்ல பரமாத்மாவை புரிய வைங்க. பாபா புரிய வைக்கின்றார், மற்ற தர்மங்களில் எவ்வளவு பேர் சென்று விட்டார்கள். அப்போ மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கும், அவங்க இப்போ இஸ்லாமிய தர்மத்தில் இருக்கலாம், கிறிஸ்துவ தர்மத்தில் இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லுங்கள். நிறைய பேர் பௌத்தர்களாக முஸ்லீம்களாக கூட ஆகிவிட்டார்கள். கத்தி முனையிலும் நிறைய பேர் முஸ்லீம்களாக ஆகியிருக்கிறார்கள். அப்படின்னா கட்டாயப்படுத்தி கூட ஆகியிருக்கிறாங்க. பௌத்தர்களும் கூட நிறைய பேர் ஆகியிருக்கிறார்கள். ஒரு முறை சொற்பொழிவு ஆற்றினால் ஆயிரம் பேர் புத்த மதத்தை சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டனர். அவங்க அப்போ அந்த தர்மத்தை சேர்ந்தவங்கள யார் ஆகணுமோ ஒரு தடவை அந்த விஷயத்தை கேட்டாங்கன்னா உடனே அவங்க அப்படி மாறிடுறாங்க. கிறிஸ்துவர்கள் கூட அதுபோல் சொற்பொழிவாற்றுகின்றனர். இந்த சமயத்தில் அதிக மக்கள் தொகை அவர்களுடையதாக இருக்கின்றது. கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. எனவே குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்பொழுது முழு சிருஷ்டி சக்கரமும் சுற்றி கொண்டிருக்கிறது. என்னென்ன தர்மங்கள் எப்படி விருத்தி ஆகுது எல்லாம் உங்களுக்கு தெரியுது. இப்பொழுது முழு சிருஷ்டியின் சக்கரமும் உங்கள் புத்தியில் சுற்றி கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் பாபா கூறுகின்றார், நீங்கள் சுயதர்சன சக்கரதாரிகளாக இருக்கின்றீர்கள். விஷ்ணுவிற்கு சுயதர்சன சக்கரத்தை காட்டுகிறார்கள். விஷ்ணுவிற்கு ஏன் கொடுத்தார்கள் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. நாம் தான் இப்போ ஸ்வதர்ஷன். நம்ம எப்படி இருந்து பரம்தாமில் வந்தோம், எந்த தர்மத்தில் வந்தோம், இப்போ எப்படி மாறிட்டோம், எப்படி ஆக போகிறோம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுங்கிற. சுயதர்ஷன சக்கரதாரி என்று கிருஷ்ணரையோ அல்லது நாராயணரையோ சொல்கிறார்கள். அவங்க கையில் தான் சக்கரத்தை காட்டிட்டாங்க. அவர்களுக்குள் என்ன தொடர்பு என்பதை புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ணன் தான் நாராயண ஆகிறார் அப்படிங்கிறத புரிய வைங்க. இவர்கள் இருவருமே ஒருவர் தான். உண்மையில் இந்த சுயதர்சன சக்கரம் பிராமணர்களாகிய உங்களுடையதாகும். ஏன்னா உங்களுக்கு தான் இப்போ ஞானம் இருக்குது. ஞானத்தின் மூலம்தான் சுயதர்சன சக்கரதாரியாக ஆகின்றீர்கள். மற்றபடி சுயதர்சன சக்கரம் மனிதர்களை கொல்வதற்காகவோ அல்லது கழுத்தை அறுப்பதற்காகவோ அல்ல. ஏன்னா கிருஷ்ணனோட அந்த கையிலேருந்து நாராயணோட கையிலேருந்து போச்சுன்னா எல்லார் தலையும் வெட்டிட்டு வந்துடும். இது ஞானத்தின் விஷயங்களாகும் இல்லையா. அசுரர்களை மாயை அழிக்கக்கூடியது இது. எந்த அளவிற்கு உங்களுடைய இந்த ஞானத்தின் சக்கரம் சுற்றுகிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவமும் பஷ்பமாகிவிடும். மற்றபடி தலையை துண்டிப்பதற்கான விஷயம் எதுவும் இல்லை. சக்கரம் ஒன்றும் ஹிம்சை செய்வதற்காக இல்லை. இந்த சக்கரம் உங்களை அகிம்சாவாதியாக மாற்றுகிறது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரியை அழிக்குது. எங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எங்கே கொண்டு சென்று விட்டார்கள். பாபாவை தவிர வேறு யாருமே இதையெல்லாம் புரிய வைக்க முடியாது. எப்படி இருக்கிற விஷயத்த அர்த்தத்தெல்லாம் எப்படி மாற்றிட்டாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற குஷி என்பது ஏற்படுகிறது. நான் ஆத்மா என்று இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். முன்னால் நீங்கள் தன்னை ஆத்மா என்பதை கூட மறந்து விட்டீர்கள். தெரியாது நமக்கு. வீட்டையும் மறந்து விட்டீர்கள், பரந்தாமத்தையும் மறந்துட்டீங்க. இருந்தாலும் ஆத்மாவை ஆத்மா என்றாவது சொல்கிறார்கள். பரமாத்மாவையோ கல்லிலும் முள்ளிலும் இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டார்கள். அங்கேயாவது ஆத்மாவை உங்களையாவது ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையாவது சொல்கிறாங்கன்னா பரமாத்மாவை இன்னும் எவ்வளோ தப்பாக சொல்லிட்டாங்க. கல்லில் முள்ளில் நாயில் எல்லாத்துலேயும் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்து விட்டீர்கள். பிறகு பாபா வந்து ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மாவை பற்றி சொல்லும்போது கல்லிலும் முள்ளிலும் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது என்றெல்லாம் சொல்வதில்லை. ஆத்மாவை அப்படி நிந்தனை பண்ணுறதில்லை. விலங்குகளின் விஷயமே தனியானதாகும்
இல்லையா? மிருகத்துக்குள்ளே எல்லாம் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. படிப்பு போன்றவையெல்லாம் மனிதர்களுக்கு தான் நடக்கிறது. இப்போ மனித ஆத்மா போல் மிருகமும் ஆத்மாவா அப்படின்னா அதுவும் ஆத்மா தான். ஆனால் அதனுடைய ஒரு ரோல் நடிப்பு தனியாக இருக்குங்கிறார். மிருகங்கள் படிக்கிறதில்ல. நாம் இவ்வளவு பிறவிகள் இப்படியெல்லாம் எடுத்து இப்படியெல்லாம் ஆகின்றோம் என்று இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். 84 பிறவிகளை முடித்திருக்கிறீர்கள். மற்றபடி 84 லட்ச பிறவி கிடையாது. மனிதர்கள் எவ்வளவு அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆகையினால் தான் சொல்லப்படுகிறது, ஞான சூரியன் வரும்பொழுது அஞ்ஞான இருள் விலகிவிடுகிறது. ஞானமை வரும்போது அஞ்ஞான இருள் விலகிறது. அரைக்கல்பம் துவாபரிகம் கலியுகம் இருளாக இருக்கிறது. அரைக்கல்பம் சத்தியுகம் திரேதாயுகம் பிரகாசமாக இருக்கிறது. இது பகல் மற்றும் இரவு, ஒளி மற்றும் இருளின் ஞானமாகும். இது எல்லையற்ற விஷயங்களாகும். எது இரவு எது பகல்னு பாபா புரிய வைக்கிறார் இந்த சிருஷ்டியில். அரைக்கல்பம் இருளில் எவ்வளவு ஏமாற்றத்தை அடைந்தீர்கள். பக்தி மார்க்கத்திலையும் அப்படி தான் நிறைய அலைய வேண்டி இருக்கிறது. எவ்வளோ கோயில்களுக்கும் தீர்த்த ஸ்தலங்களுக்கும் இல்லை முக்தி அடைகிறதுக்கு அடைஞ்சிங்க. பள்ளியில் படிக்கிறார்களே அவர்கள் அலைபவர்கள் என்று சொல்லப்படுவதில்லை. பக்தி மார்க்கத்தில் தான் அலைஞ்சு திரியறது. ஆனால் படிக்கிற போது அலைஞ்சு திரியிற வேலை இல்லை. சத்சங்கங்களில் மனிதர்கள் எவ்வாறு அலைகிறார்கள்? வருமானம் எதுவும் வருவதில்லை. இங்கே போகிறது அங்கே போகிறது உட்காந்து கேட்குறது. பாபா சொல்கிறாங்க, இன்னும் நஷ்டம்தான் ஏற்படுகிறது, செலவு தான் பண்ணுறாங்க. ஆகையினால் அதை அலைவது என்று சொல்லப்படுகிறது. அலைகிறதுனா என்ன? செலவு பண்ணுறது. அலைந்து அலைந்து செல்வம் அனைத்தையும் இழந்து எவ்வளவு இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இப்பொழுது இந்த படிப்பில் யார் எந்த அளவிற்கு நல்ல விதத்தில் தாரணை செய்வார்களோ அந்த அளவிற்கு நன்மையே நன்மையாகும். இங்கே எந்த செலவும் இல்லைங்கிறார். புரிஞ்சுக்கணும், படித்து தாரணை செய். பிராமணர்களாக ஆகிவிட்டால் நன்மையே நன்மையாகும். இங்கே அலையிறது செலவு பண்ணுறதெல்லாம் இல்லை. பிராமணர்களாகிய நாம் தான் சொர்க்கவாசிகளாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அனைவரும் சொர்க்கவாசிகளாக ஆவார்கள். நீங்கள் எல்லாருமே இப்போ ஆக போகிறீங்க. ஆனால் நீங்கள் அதில் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். இங்கே படிக்கிறவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம், சத்தியகம் திரேதாயுகத்துக்கு. ஆனால் உயர்ந்த பதவி அடையணும்னா நல்லா படிக்கணும். இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலையாகும். எல்லா ஆத்மாவும் இப்போ முதுமை பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா எங்களை வானப்பிரஸ்த நிலைக்கு அல்லது தூய்மையான உலகத்திற்கு கொண்டு செல்லுங்கள். அது ஆத்மாக்களின் உலகமாகும் இல்லையா? அங்கே எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாணிசே பறை சப்தத்தை கடந்த உலகத்தை எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறீங்க. நிராகார உலகம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. இங்கேயோ சுற்றித் திரிவதற்கு எவ்வளவு நிலம் இருக்கிறது. நிராகார உலகம் எப்படி இருக்குது? அது ஒரு சின்ன இடத்துல அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஆனால் இங்கே சரீரத்தோடு போய் வர்றதுக்கு நிறைய பெரிய இடம் இருக்குது. அங்கே இந்த விஷயம் இல்லை, சரீரம் இல்லை, நடிப்பும் இல்லை. நட்சத்திரம் போல ஆத்மா நின்று கொண்டிருக்கின்றது. இது அதிசயமாக இருக்கின்றது அல்லவா? இதுலேயும் ஒட்டாமல் சாயாமல் ஆத்மா அப்படியே நின்றுட்டுருக்கு. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எப்படி நின்று கொண்டிருக்கின்றன? அதெல்லாம் கூட ஒரு அதிசயம்தான். ஆத்மாக்களும் கூட பிரம்ம மகத்தத்துவத்தில் தன்னுடைய ஆதாரத்தில் இயற்கையாக நின்று கொண்டிருக்கிறது. தன்னோட சக்தியில் அது நின்று கொண்டிருக்கிறது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, ஞான சிந்தனை செய்து சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே பாவங்களை விலக்க வேண்டும். இரட்டை அகிம்சாவாதிகளாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, தன்னுடைய புத்தியை சுத்தமாக தூய்மையாக மாற்றி ராஜயோகத்தினுடைய படிப்பை படிக்க வேண்டும். மேலும் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். நாம் சத்தியநாராயணனுடைய உண்மையிலும் உண்மையான கதையை கேட்டு மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றோம் என்ற குஷி எப்பொழுதும் மனதில் இருக்க வேண்டும். வரதானம்: மனம் புத்தியை கட்டளைப்படி விதிபூர்வமாக காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய நிரந்தர யோகி ஆக வேண்டும். நிரந்தர யோகி என்றால் சுயராஜ்ய அதிகாரி ஆவதற்கான விசேஷமான சாதனம், அதாவது மனம் மற்றும் புத்தியே ஆகும். நிரந்தர யோகினா சுயராஜ்ய அதிகாரி. சுயராஜ்ய அதிகாரினா எப்பொழுதுமே மனமும் புத்தியும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியவர்கள். மந்திரம் என்பது மன்மனா பவ. பாபா நம்ம கொடுத்துருக்கிறதுனா மனசை என்கிட்ட ஈடுபடுத்துங்க.
யோகாவை புத்தி யோகம் என்று கூறுகின்றோம். மனசுக்கு மன்மனாபவ. மற்றபடி புத்தி யோகம்னு நம்ம ராஜயோகத்தை சொல்கிறோம். ஆக இந்த விசேஷ ஆதாரத்தில்தான் இந்த தூண்தான் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அதாவது கட்டளையின்படி விதிபூர்வமாக காரியம் செய்வது. என்ன சங்கல்பம் எப்பொழுது செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வாறு சங்கல்பம் செய்ய முடிய வேண்டும். பாபா சொல்கிறாங்க, மனம் புத்தி தான் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக நிரந்தர யோகியாக இருக்கிறதுக்கான ஆதாரம். இப்போ உங்கள் மனசை எப்படி வச்சுக்கணும், எப்போ எந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீங்களோ, எந்த எண்ணத்தில் சங்கல்பத்தில் நிலைக்க விரும்புகிறீங்களோ அதை உங்களால் உருவாக்க முடியணும், அதில் நிலைக்க முடியணும். அதே போல் புத்தியை எங்கு செலுத்த விரும்புகிறீர்களோ அங்கு செலுத்த முடிய வேண்டும். புத்தி எங்கே நிலச்சிருக்கணும், எதில் ஈடுபடுத்தணும்னு விரும்புகிறீங்களோ அங்கே புத்தியை ஈடுபடுத்த முடியணும். பரம்தாமத்துக்கு போகணும். கர்மயோகியாக இருந்த காரியங்களை இப்போ செய்யணுமா, புத்தியை காரியத்தில் ஈடுபடுத்தணும். அதிலேருந்து விலக்கணுமா, அதிலேருந்து விலக்கணும். இப்படி நீங்கள் புத்தியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும். ராஜாவாகி உங்களை புத்தி அலைய விடக்கூடாது. இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் புத்தி அதில் போக மாட்டேங்குது, வேறு இதில் போகுது. அப்படி புத்தி உங்களை அலைய விடக்கூடாது. விதிப்படி காரியத்தை செய்ய வேண்டும். எதையுமே விதிப்படி செய்யணுங்கிற. இப்போ மனம் புத்தி எப்படி இருக்கோ அதுதான் விதிப்படின்னு அர்த்தம். அப்பொழுது தான் நிரந்தர யோகி என்று சொல்ல முடியும். யோகினாலே மனம் புத்தியை எப்பொழுதுமே தன்னுடைய விருப்பப்படி நடத்தக்கூடியவர்கள். ஸ்லோகன்: மாஸ்டர் உலகத்திற்கு ஆசிரியராகுங்கள். மாஸ்டர் டீச்சராக ஆகுங்க, நேரத்தை ஆசிரியராக ஆக்காதீர்கள். அச்சா. ஓம் சாந்தி.